My dear students, I am Tamilarasan here. நம்ம இன்னைக்கு 12th standard physicsல lesson 4 electromagnetic induction and alternating current அதுல energy stored in an inductor பார்க்க போறோம். சரியா? இதுக்கு முன்னாடி self induction அப்படிங்கறதெல்லாம் நடத்திருக்கோம். அதை ஒரு தடவை பார்த்துக்குங்க. ஓகே. இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண அதே அனிமேஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஒரு தடவை கவனிக்கலாமா? இப்போ இந்த இடத்துல ஒரு காயில் எடுத்துருக்கிறோம். அந்த காயிலோட ஒரு பேட்டரியையும் கீயையும் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். கீ ஓப்பனாக இருக்கும்பொழுது கரண்ட் ஃப்ளோ ஆகுது. க்ளோஸ் பண்ண பிறகு கரண்ட் இது வழியாக ஃப்ளோ ஆகுது. டைரக்ஷன் ஆஃப் த கன்வென்ஷனல் கரண்ட் அப்படிங்கிறது பாசிட்டிவ் டு நெகட்டிவ். நான் இந்த இடத்துல ஆக்சுவலாக எலக்ட்ரான் மூவ் ஆகிறதுனால எலக்ட்ரானுடைய மோஷனை காட்டியிருக்கேன். சுவிட்ச் ஆன் பண்ண உடனே எலக்ட்ரானுடைய மேக்னிடியூடு வந்து 1 2 3ன்னு கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த காயிலும் வந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நீங்கள் ரெண்டு விஷயத்தை நோட் பண்ணணும். சேஞ்ச் இன் த மேக்னிடியூட் ஆஃப் த கரண்ட்டையும் சேஞ்ச் இன் த ஃப்ளக்ஸும் ஒரு சமயத்தில் நோட் பண்ணுங்கள் பாருங்கள். இப்போ கரண்ட்டுடைய மேக்னிடியூடு 1 2 3 4 5 அந்த மாதிரி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதுக்கு பிறகு ஸ்டெடி ஸ்டேட்டுக்கு வந்துடுதுன்னு பார்ப்போம். இந்த இடத்துல சார்ஜ் வந்து பில்லியன்ஸ் மெனி சார்ஜஸ் ஃப்ளோ ஆகணும். சும்மா அனிமேஷனுக்காக 1 2 3 4 5 அப்படின்னு நான் சும்மா போட்டு காட்டியிருக்கிறேன். சரியா? ஓகே. இப்போ இந்த இடத்துல whenever a current is established in the circuit, ஒரு சர்க்யூட்டில் கரண்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது அந்த இண்டக்டன்ஸ் அப்போசஸ் த growth ஆஃப் த கரண்ட். அதாவது உள்ள கரண்ட் ஃப்ளோ ஆகுது இல்லையா, அந்த கரண்ட்டுடைய growth-ஐ இந்த அங்கே இன்டியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப் அப்போசிங் இஎம்எஃப் வந்து அப்போஸ் பண்ணுது. அதை தாண்டி அந்த சார்ஜை உள்ளே நம்ம புஷ் பண்ணுறதுக்கு, அதாவது பேட்டரியில் தான் கெமிக்கல் எனர்ஜி நடந்து அந்த பேட்டரி தான் அந்த ஒர்க்கை பண்ணுது. அந்த பேட்டரி வந்து அந்த சார்ஜை உள்ள காயிலுக்குள்ளே புஷ் பண்ணுறதுக்கு அது ஒரு ஒர்க் பண்ணுது. சரியா? அதாவது எக்ஸ்டர்னல் ஏஜென்சிக்கு அகென்ஸ்ட் அந்த இடத்துல ஒரு ஒர்க்கு நடக்குது. அந்த ஒர்க்கு வந்து இன்டியூஸ்டு இஎம்எஃப்க்கு அகென்ஸ்டாக அந்த ஒர்க்கு நடக்குது. சரியா? அப்படி செய்கிற ஒர்க் டன்னு அந்த காயில் வந்து என்னவோ ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு, மேக்னெட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. சரியா? ஒரு கிராஃப் பார்க்கலாம். இந்த கிராஃப் நீங்கள் எக்ஸாம்லலாம் வரைய தேவையில்லை, புக்கில் இருக்கக்கூடிய டயக்ராம் மட்டும் வரைஞ்சால் போதும். இது சும்மா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த கிராஃப் காட்டியிருக்கேன், இது புக்கில் இல்லை. ஓகே. நம்ம சுவிட்ச் ஆஃபில் இருக்கும்போது நோ கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ த காயில். சுவிட்ச் ஆன் பண்ணவுடனே டக்குன்னு நமக்கு வந்து மேக்ஸிமத்துக்கு வந்துடாது. சப்போஸ் இங்கே கரண்ட் வந்து 1 ஆம்பியர்னு வச்சுப்போமே, அப்போது கரண்ட் வந்து 0.1 0.2 0.3 0.4 அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி தான் ஸ்டெடி ஸ்டேட் 1 ஆம்பியருக்கு வருது. ஸோ அப்போது இந்த இடத்துல இந்த ரீஜனில் தான் நமக்கு செல்ஃப் இண்டக்ஷன் நடக்குது. புரியுதா பாருங்கள்? இந்த இடத்துல தான் மேக்னிடியூட் ஆஃப் த கரண்ட் சேஞ்ச் ஆகுது. அதனால் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த காயில் சேஞ்ச் ஆகுது. அதனால் ஒரு அப்போசிங் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது அதே காயிலில். அதை தான் செல்ஃப் இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இங்கே அந்த கரண்ட்டை க்ரோத் பண்ணுறதுக்கு, ஜீரோலேருந்து மேக்ஸிமத்துக்கு க்ரோத் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த இடத்துல இந்த பேட்ரி ஒரு ஒர்க் பண்ணுது. அந்த ஒர்க்கை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அந்த ஒர்க்கை தான் நமக்கு மேக்னெட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜியாக அது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. அதை தான் கால்குலேட் பண்ண போகிறோம். சரியா? ஒன்ஸ் ஸ்டெடி ஸ்டேட்டுக்கு பிறகு வந்த பிறகு நோ சேஞ்ச் இன் த மேக்னிடியூட், நோ சேஞ்ச் இன் த ஃப்ளக்ஸ், நோ செல்ஃப் இண்டக்ஷன் டேக் பிளேஸ் இன் த காயில். சரியா? அது நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு பிறகு சுவிட்ச் ஆஃப் பண்ண உடனே டக்குன்னு ஜீரோக்கு வந்துடாது. 1 ஆம்பியர்லேருந்து டக்குன்னு ஜீரோக்கு வந்துடாது. சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. இந்த பேட்ரி சப்ளையே கொடுக்கல, இருந்தாலும் இந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோ ஆகுது அந்த சர்க்யூட்டில். ஏன் அப்படி சொன்னால் அந்த மேக்னிடியூடு குறையறதுக்கு ஆரம்பிக்குது இல்லையா, அதை குறைய விடாமல் அங்கே அப்போசிங் எம்எஃப் ஒரு அப்போசிங் எம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. சரியா? அப்போது இது வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த அந்த மேக்னெட்டிக் எனர்ஜி இங்கே திரும்பவும் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. சொல்கிறது புரியுதா? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. அதனால் ஒரு அங்கே காயிலில் அப்போசிங் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. குறைய விடாமல் ஒரு அப்போசிங் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. அதனால் இந்த மேக்னெட்டிக் எனர்ஜி ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தது இல்லையா, அது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறுது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக கரண்ட் கம்மியாகி கடைசியாக ஜீரோக்கு வருது. சரியா? இப்போ நம்ம கால்குலேஷனுக்கு இந்த சுவிட்ச் ஆன் பண்ணக்கூடிய இந்த ரீஜனை தான் எடுத்துக்கிறோம். பார்க்கலாமா? சரி. இப்போ இந்த இடத்துல let us assume that electrical resistance of the inductance is negligible.
அண்ட் இண்டக்டர் எஃபெக்ட் அலோன் இஸ் கன்சிடர்டு. அதாவது நம்ம இந்த காயில் வழியாக ஸ்டெடி கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொன்னால் அப்போது அந்த காயில் வந்து அந்த கரண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ், எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 0. எப்போ இண்டக்டர் எஃபெக்டை மட்டும் கன்சிடர் பண்ணால். புரியுதா? சரி, நமக்கு இந்த ரீஜனில் அதாவது 0லேருந்து மேக்ஸிமத்துக்கு ஸ்டெடி ஸ்டேட்டாக அந்த கரண்ட்டுக்கு போகுது இல்லையா, அந்த ஸ்டேட்டுக்கு போகிற வரைக்கும் தான் செல்ஃப் இண்டக்ஷன் நடக்குது. அப்போ இன்டியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப்கான ஃபார்முலா இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, எப்சிலாங் இஸ் ஈக்குவல் டு -L dI/dt. இந்த இடத்துல நமக்கு இதுதான் செல்ஃப் இண்டக்டன்ஸ்க்கான ஃபார்முலா. சரி, இப்போது நம்ம என்ன செய்கிறோம், ஒரு dq குவான்டிட்டி ஆஃப் சார்ஜை நம்ம என்ன செய்கிறோம், ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு அப்போசிங் ஃபோர்ஸ்க்கு எகென்ஸ்டாக மூவ் பண்ணுறதுக்கு எவ்வளவு ஒர்க் டன் அப்படின்னு கால்குலேட் பண்ண போகிறோம். நமக்கு இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சாப்டரில் ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இன்டு சார்ஜ். இந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம், இதையும் ரிலேட் பண்ணுங்க பார்க்கலாம். என்ன கிடைக்கும், dW இஸ் ஈக்குவல் டு -ε இன்டு dq. அதாவது நம்ம இங்கே நம்ம இப்போ கால்குலேஷனுக்கு எடுத்துக்கிறது dq குவான்டிட்டி ஆஃப் சார்ஜை தான் நம்ம மூவ் பண்ண போகிறோம். அதுக்கு செய்கிற ஒர்க் டன் வந்து dW. சரியா? அப்போ இந்த இடத்துல v அப்படிங்கிறதுக்கு vக்கு பதிலாக நம்ம எப்சிலாங் அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த எப்சிலாங் தான் அந்த இன்ஸ்டன்ட் இன்டியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப். சரியா? இந்த இடத்துல மைனஸ் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் அந்த ஒர்க் டன் வந்து அப்போசிங் இஎம்எஃப்க்கு அகென்ஸ்டாக நடக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல இண்டிகேட் பண்ணுது. புரிஞ்சுக்க முடியுதா இந்த ஃபார்முலா? சரி, இப்போது நம்ம கரண்ட் அப்படிங்கிறது என்ன, ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் I is equal to dq/dt. அதை கொஞ்சோண்டு ஆல்ட்ரு பண்ணாக்க நமக்கு dq is equal to I into dt கிடைக்குது. இந்த dqவை எடுத்துட்டு I into dtயை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணியாச்சா? ஓகே. இப்போ இங்கே இந்த எப்சிலாங்கனுடைய வேல்யூ, இந்த வேல்யூ கொண்டு வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணியாச்சா? பாருங்கள், சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது. இந்த dt d2 கேன்சல் ஆகிடுது. கேன்சல் ஆகிடுச்சுன்னா மிச்சம் என்ன கிடைக்கும், dw is equal to Li di. இதில் இது எதுக்கான ஈக்குவேஷன், இஸ் த ஒர்க் டன் டு டிஸ்பிளேஸ் a ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் சார்ஜ். அப்போ நம்ம டோட்டல் ஒர்க் டன் கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்த ஃப்ரேமில் பார்க்கலாமா? சரி, ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலாவை எடுத்துக்கோ. அதாவது ஒர்க் டன் டு டிஸ்பிளேஸ் a ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் சார்ஜ். ஓகே, இப்போ நம்ம டோட்டல் ஒர்க் டன் கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஒர்க் டன் அப்படிங்கிறது என்ன, இந்த ரீஜனில் நடக்கக்கூடிய அந்த ஒர்க் டன். அப்போ தான் செல்ஃப் இண்டக்ஷன் நடக்குது. சுவிட்ச் ஆன் பண்ண உடனே கரண்ட் வந்து 0லேருந்து நமக்கு இந்த இடத்துல மேக்ஸிமத்துக்கு போகுது இல்லையா, அந்த ரீஜனில் நடக்கக்கூடிய ஒர்க் டன். அப்போது ஐ இந்த இனிஷியல் லிமிட் வந்து என்னது, ஐயினுடைய இனிஷியல் லிமிட் வந்து 0, ஃபைனல் லிமிட்டு சேச்சுரேட்டட் அந்த இடத்துல ஸ்டெடி கரண்ட் அது எவ்வளவு, ஸ்மால் ஐ. அப்போ ஐயினுடைய வேல்யூ 0லேருந்து ஐ வரைக்கும் சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? இப்போ அதனால் இந்த ஈக்குவேஷனில் ரெண்டு பக்கமும் இன்டெக்ரல் பண்ணுறோம். dw இன்டெகிரேட் பண்ணால் w கிடைக்குது. இப்போ இதில் நம்ம இன்டெகிரேட் பண்ணும்பொழுது இதில் ஐ மட்டும்தான் வேரியபிள். சரியா? இன்டெகிரேட் பண்ணால் ஐயை இன்டெகிரேட் பண்ணால் இங்கே ஐக்கு பவர் 1 இருக்குது. அதை இன்டெகிரேட் பண்ணால் I²/2 கிடைக்கும். சரியா? அதனுடைய லிமிட் 0 to I. இப்போ இந்த லிமிட் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணி அரேஞ்ச் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், W is equal to ½ into Li² கிடைக்கும். இதுதான் ஒர்க் டன். என்ன ஒர்க் டன், அதாவது அந்த சார்ஜ் உள்ளே என்ட்ராகும் பொழுது அங்கே இன்டியூஸ்டு இஎம்எஃப், அப்போசிங் இஎம்எஃப் அதை அப்போஸ் பண்ணுது. அந்த அப்போசிங் ஃபோர்ஸுக்கு அகென்ஸ்டாக அந்த சார்ஜை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு செஞ்ச ஒர்க் டன். ஓகேவா? இந்த ஒர்க் டன்னை அந்த காயில் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னு சொன்னால் நமக்கு மேக்னெட்டிக் எனர்ஜியாக, மேக்னெட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. அதனால் பொட்டென்ஷியல் எனர்ஜியை நம்ம எந்த லெட்டரில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் எப்சிலாங். அப்போ அதனால் இது மேக்னெட்டிக்ங்கிறதுனால இந்த பி ரெப்ரசன்ட் பண்ணுது மேக்னெட்டிக். அப்போ எப்சிலாங் பி அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இந்த டபிள்யூவை எடுத்துட்டு. சரியா? ஸோ இதுதான் ஃபார்முலா. எதுக்கான ஃபார்முலா, மேக்னெட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கான ஃபார்முலா. இதில் எல்லுங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன், அது செல்ஃப் இண்டக்டன்ஸ். ஓகேவா? ஐ அப்படிங்கிறது கரண்ட். ஓகே, இப்போது நமக்கு எனர்ஜி டென்சிட்டிக்கு நம்ம இன்னும் ஒரு 2 ஃபார்முலா பார்க்க போகிறோம்.
அப்போ எனர்ஜி டென்சிட்டி அப்படிங்கிறது என்ன, அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. எனர்ஜி டென்சிட்டி அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் எனர்ஜி ஸ்டோர்டு பர் யூனிட் வால்யூம். அதாவது இந்த மொத்த வால்யூமில் ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய எனர்ஜி இது. சரியா? ஒரே ஒரு யூனிட் வால்யூம் எடுத்துக்கோங்க, உள்ளுக்குள்ளே காயிலுக்குள்ளே அந்த யூனிட் வால்யூம்குள்ளே எவ்வளவு எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு என்ன செய்யணும் அப்படி சொன்னால் இந்த டோட்டல் எனர்ஜியை வால்யூமால் டிவைட் பண்ணும். இந்த சிலிண்டர்கள் ஷேப்பில் இருக்கு இல்லையா, அதனுடைய லெங்க்த்தை ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷனால் மல்டிப்ளை பண்ணால் வால்யூம் கிடைக்கும். சரியா? இப்போ டிவைட் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த டோட்டல் மேக்னெட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜியை அதனுடைய காயிலுடைய வால்யூமால் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணியாச்சா? சரி, இப்போ இந்த எப்சிலான் பியை அந்த வேல்யூ கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம். ½ Li² சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ஏஎல் அப்படியே இருக்குது. உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம், எல்லுக்கான ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணியிருக்கோம். எல் அப்படிங்கிறது என்ன? ஆமாம், செல்ஃப் இண்டக்டன்ஸ் μ0n² AL. அந்த வேல்யூவை கொண்டு வந்து இந்த எல்லை எடுத்துகிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணியாச்சா? இந்த ஏக்கும் ஏ, எல்லுக்கு எல் கேன்சல் பண்ணிவிட்டு எழுதுங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? இதுக்கான ஃபார்முலா எனர்ஜி டென்சிட்டிக்கான ஃபார்முலா. சரி, இதை இன்னும் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி நம்ம இன்னொரு ஃபார்மேட்டில் கொடுக்க போகிறோம். அதுக்காக ஒரு சின்னதாக ஒரு ஆல்ட்ரேஷன். நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் μ0ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம். இங்கே பாருங்கள், μ0 மல்டிப்ளை பண்ணால் μ0² n² I² அப்படியே இருக்குது. ஓகே, இப்போ நமக்கு ஒரு காயில் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகும்பொழுது அந்த காயிலுடைய இன்சைடில் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா, இது நம்ம 3rd சாப்டரில் பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த ஃபார்முலாவை கொண்டு வந்து நம்ம என்ன செய்கிறோம், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதாவது μ0² n² I² எடுத்துகிட்டு B² அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். B அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைட் த காயில். சப்ஸ்டியூட் பண்ணாக்க UB = B² டிவைடட் பை 2μ0. இது இன்னொரு ஃபார்முலா. எதுக்கான? எனர்ஜி டென்சிட்டிக்கான ஃபார்முலா. புரியுதா? இப்போ நம்ம 3 ஃபார்முலா டிரைவ் பண்ணியிருக்கோம். இது மேக்னெட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கான ஒரு ஃபார்முலா பார்த்தோம். எனர்ஜி டென்சிட்டிக்கு 2 ஃபார்முலா, இது ஒரு ஃபார்முலா, இது ஒரு ஃபார்முலா பார்த்தோம். ஓகேவா? தரவா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாமா? இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின் தான். ஓகே, என்னுடைய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். அதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் பிரைம் ஃபிசிக்ஸ். Thank you, my dear friends and students.